வணக்கம். இந்த வீடியோ 3லேருந்து 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டுமே பொருத்தமான வீடியோ. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பொருட்களுமே பெற்றோர்களோட கண்காணிப்பில் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். வணக்கம். வழக்கமாக குழந்தைங்க பேக் கவுண்டிங், அதாவது பின்வரிசையில் கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. எதுக்கு பேக் கவுண்டிங் வேணும்னா அவங்க அது சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப உதவும். குழந்தைங்க கண்ணாமூச்சி, அதாவது ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போதும் படியிலேருந்து கீழே இறங்கும் போதும் எப்படி ரிவர்ஸ் கவுண்டிங் செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டோரா புஜ்ஜி, பெப்பா பிக் இதெல்லாம் வச்சு எப்படி ஈஸியாக ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவில் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச டோரா புஜ்ஜி ஆக்டிவிட்டியை தான் பார்க்க போகிறோம். இப்படி சொல்லி தந்தால் குழந்தைங்க கண்டிப்பாக உங்கள் முன்னாடி உட்காந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இதுதான் என்னோட டோரா அண்ட் புஜ்ஜி ரிவர்ஸ் கவுண்டிங் ஆக்டிவிட்டி. இந்த வீடியோட கடைசியில் இதை நான் எப்படி பண்ணேன்றதையும் காமிச்சிருக்கேன். அதனால ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ டோரா பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. 5 4 3 2 1. மறக்காமல் இந்த டவுன் ஆரோவையும் கண்டிப்பாக வச்சுருங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரிவர்ஸ் கவுண்டிங் நல்லா புரியும். நீங்கள் இதே கான்செப்ட் வச்சு ஆஃப்டர் கவுண்டிங் சொல்லித்தரலாம். 1 2 3 4 and 5. ஃபர்ஸ்ட் மெத்தடான நம்பர் லேடர் மெத்தடு தான் என்னோட டோரா புஜ்ஜி ஆக்டிவிட்டிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்பர்ஸை ரிவர்ஸில் எழுதிட்டு அதோட டவுன் ஆரோஸை கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுன் ஆரோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் நல்லாவே ரிலேட் பண்ண முடியும். இதுதான் ரெண்டாவது கான்செப்ட். இது ரொம்ப பழைய கான்செப்ட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு தான் இந்த பெப்பா பிக்கை நான் வரைஞ்சிருக்கேன். குழந்தைங்க இந்த பெப்பா பிக்கை பார்த்துட்டு கண்டிப்பாக படிக்க உட்கார நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு படியை வரைஞ்சிட்டு எந்த நம்பர்ஸ் ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணணுமோ அதை மேலேருந்து கீழே வரைக்கும் எழுதிருங்க. அப்புறம் டவுன் ஆரோ மறக்காமல் போடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக மேலேருந்து கீழே எப்படி கவுண்ட் பண்ணணுங்கிறது தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் பிஃபோர் கவுண்டிங், அதாவது ரிவர்ஸ் கவுண்டிங்கை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பெப்பா பிக் படிப்படியாக கீழே இறங்கி வர மாதிரியும் 20 19 18ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வர மாதிரியும் ஜாலியாக சொல்லித்தரலாம். அதே மாதிரி குழந்தைங்க படியிலேருந்து இறங்கி வரும்போது கூட ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ண சொல்லலாம். இதே கான்செப்டை நீங்கள் இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது ஆஃப்டர் நம்பர்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆரோஸை முன்னாடி போட்டுட்டு பெப்பா பிக் கீழே இருந்து மேலே போகிற மாதிரி கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே மாதிரி குழந்தைங்க படியேறும்போது கூட அவங்களுக்கு இன்க்ரீஸ் கவுண்டிங் சொல்லித்தரலாம். அதாவது ஆஃப்டர் நம்பர்ஸ் படியேறும்போது 1 2 3ன்னு சொல்லிகிட்டே ஏற சொல்லுங்கள். இதுதான் மூணாவது மெத்தட். இது ரொம்ப பழைய மெத்தட் தான். இதுக்கு பேர் நம்பர் லைன்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸை லைனாக எழுதிக்கணும். அப்புறம் பிஃபோர் கவுண்டிங்கை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 10 முன்னாடி 9 வரும், 8 வரும் அப்படின்னு இந்த ஜம்ப் மூலியமாக ஈஸியாக சொல்லித்தரலாம். இந்த பிஃபோர் கவுண்டிங்கை சொன்னதுக்கு அப்புறமா சப்ட்ராக்ஷனுக்கு போகலாம். 10 - 1 = 9. 10 - 1 ஒரு ஜம்ப் = 9. அதே மாதிரி திரும்ப சொல்லியிருக்கேன். 20 - 2 gives 18. அதே மாதிரி 20 - 2 = 18. 20 - 2 ரெண்டை மைனஸ் பண்ணணும்னா பிஃபோர் கவுண்ட் பண்ணணும். 19 18. சின்ன குழந்தைங்களோட ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது ரிவர்ஸ் கவுண்டிங்லே விளையாடுங்க. 10 9 8 அப்படின்னே அவங்கள கவுண்ட் பண்ண சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த மாதிரி ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கண்டிப்பாக படிக்க உட்காருவாங்க. வாங்க டோரா புஜ்ஜி ஆக்டிவிட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஆக்டிவிட்டி செய்ய தேவையான பொருட்கள்: பேப்பர், கார்ட்போர்ட் கட்டர், சிசர்ஸ், கம், அப்புறம் கொஞ்சம் crayons.
ஒரு ரெக்டாங்கிள் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. ஃபுல்லாக ஓட்டை போட்டுறாதீங்க. மேலேயும் கீழேயும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டி நம்பர்ஸ் எழுதிக்கங்க. 2 கார்ட்போர்ட் துண்டுகள் 2 பேப்பர் துண்டுகள் எடுத்துக்கோங்க. அதோட அளவு 6x6 அதாவது 6x6 இருக்கணும். பேப்பரில் ஒரு ஏரோ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட விருப்பமான கேரக்டரை இந்த கார்ட்போர்டில் ஒட்டிடுங்க. பின்னாடி 2 டபுள் சைட் டேப் ஒட்டிடுங்க. நடுவில் ஒரு சின்ன குச்சியை வச்சுருங்க. இப்படி பண்ணுறனால இந்த கேரக்டர் ஈஸியாக இந்த போர்டில் மூவ் பண்ண முடியும். நம்ம ஆக்டிவிட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அப்படி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.